ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலேருந்து உங்கள் சாமி. ஓகே நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கேஷ் ட்ரூ லாக் ஸ்க்ரீன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நம்மளே. இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன விசேஷம் நம்மளே, அதாவது வந்து உங்கள் மொபைலில் வந்து லாக் ஸ்க்ரீன் பண்ணுறது. ஓகே, அதாவது வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீன் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய சைன், அதாவது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்சில் போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய சைன் கொடுத்தாலும் சரி, அது கொடுத்தா தான் நம்மளே திறக்கும். வேறு யாருமே உங்கள் மொபைலை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது நம்மளே. ஓகே நம்மளே, இதை பற்றி உங்களுக்கு தெளிவான முறையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு பந்தாவாக ஒரு ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், ஒரு அருமையான அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே நம்மளே, இந்த அப்ளிகேஷனை வந்து நான் பார்த்ததே இல்லை நம்மளே, இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக. பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் தான் வந்திருக்கேன் நம்மளே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு நண்பர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஓகே, அந்த நண்பர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு நண்பர். அவர் பேர் வந்து ஜெயன். அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து நான் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகிற பாருங்கள். உள்ளே போனோன்னே நண்பர்களே உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் கேட்கும். இதே மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா ஓகே கொடுங்க. ஓகே, ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் சைன் கொடுங்க நம்மளே. எஸ், நான் வந்து என்னோடய இன்சில் கொடுக்குறேன், எஸ்ன்னு மறுபடியும் கொடுக்குறேன். ஓகே நம்மளே, கொடுத்தோடனே உங்களுக்கு இதே மாதிரி வரும். இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளே இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பரு, நல்ல ஞாபகமாக உள்ள நம்பரை வந்து ஒரு 4 நம்பர் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து 4 நம்பர் கொடுக்குறேன். மறுபடியும் 4 நம்பரு 2 தடவை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இவ்வளோ நம்பர்களே. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்பர்களே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, செட் ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் நம்பர் உங்களுக்கு தப்பாக இருக்குது, வேறு நம்பர் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் நம்மளே, சேஞ்ச் ரிக்வரி பாஸ்போர்ட் அப்படின்ட்டு வருங்க. அதாவது வந்து இந்த பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்க பார்த்தீங்களா, அந்த பொட்டு மாதிரி, இதுக்கு மேலே உள்ள ஆப்ஷன். ஓகே, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வேறு சேஞ்ச் பாஸ்போர்ட் நீங்கள் நம்பர் மாற்றிக்கலாம். இதை டச் பண்ணி உள்ளே போகிறவங்க வேறு நம்பர் மாறினாலும் மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் கலரு. ஓகே, அந்த கலர் மஞ்சள் கலர் இருக்குது, நீங்கள் வேறு கலர் மாற்றினாலும் நீங்கள் இதில் கலர் மாற்றிக்கலாம். ஓகே நம்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்களே சேஞ்ச் பேக்ரவுண்ட். ஓகே, சேஞ்ச் பேக்ரவுண்ட்னா இந்த மஞ்சள் கலருக்கு அடுத்து ஒரு டிக் இருக்குது, அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன். ஓகே, இந்த சேஞ்ச் பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோ எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் நம்மளே இமேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, முதல்ல உள்ளது. இதை நீங்கள் டச் பண்ணாலும் நீங்கள் டச் பண்ணி வேறு ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறதுல இதில் நீங்கள் எதுனாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோ செட் பண்ணுறேன். ஓகே, இதை டச் பண்ணுறேன். இதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கேலரி கேட்கும், நீங்கள் கேலரி கொடுங்க. கேலரி கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செட் பண்ணி கேட்குறேன். ஃபோட்டோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே உங்களுக்கு இதே மாதிரி வரும். ஓகே, இதே மாதிரி வந்து மேலே பாருங்கள் அந்த ரைட்டு கொடுத்து பார்த்தீங்களா, இந்த ரைட்டை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணினா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இது இதே மாதிரி வந்துடும். இதே மாதிரி வந்தோடனே கீழே பாருங்கள் செட் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, கீழே கருப்பு கலரில், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு நம்மளே. ஓகே நம்மளே, இவ்வளோ தான் நம்மளே ஒரு அருமையான அப்ளிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சைன் வந்து நீங்கள் வந்து தப்பாகவே நீங்கள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு 4 நம்பர் பார்த்தீங்களா, அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தப்பாக 2-3 தடவை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பாஸ்போர்ட் நம்பர் காமிக்கும். அதை காமிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிரும். ஓகே நம்மளே, அப்புறம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையான அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நம்மளே, பார்த்துட்டு எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நம்மளே, அப்படி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகே நம்மளே, இதில் வந்து நீங்கள் பயப்பட ஒன்றும் தேவையே இல்லை. ஒரு அருமையான அப்ளிகேஷன் தான் சொல்லுவேன். ஓகே நம்மளே. ஓகே, தேங்க்யூ.